சார் ஃபோன். கமிஷனரா? ஹலோ, சொல்லுங்கள் சார், என்ன கேஸு? கரெக்டாக நான் கேஸ் விஷயமாக தான் கால் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிங்க பாருங்கள். அதே போல் ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ், அதை பற்றின ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேங்குது. பெரிய தலைவலி, 1 மாதம் இன்வெஸ்டிகேஷன் வேஸ்ட்டு. மேலிடத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த கேஸை உங்களுக்கு மாற்றிருக்கேன். இந்த கேஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாளில் இந்த கேஸ் முடிவுக்கு வரணும். நான் பேசுகிறது கேட்குதா? ஏதாச்சும் பதில் சொல்லுங்கள். நிம்மதியாக ஒரு சிகரெட் அடிக்க முடியுதா இவனுங்கள்ட்ட? நான் படுற பாடு இருக்க. அதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே, முடிச்சிடுறேன். அப்படி என்ன கேஸு? முருகேசன்றவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். யோ, அப்படி போய் தொடையா. சாரி சார். அவன் நம்பரு ஹலோ, முருகேசனா? பார்த்து வாடி. முருகேசனா? ஆமாம் சார். இவங்க என் ஒய்ஃபு சார். என்ன 2 பேரும் லவ் மேரேஜா? ஆமாம் சார். உங்களுக்கு எப்படி? அதான் கையை பார்த்தா தெரியுதா. சரி, என்ன நடந்துச்சு? சார், போன மாதம் மார்ச் 2ஆம் தேதி என் பொண்ணு அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு ஒரு 12 மணிக்கு போனேன் சார். ஆனால் இது வரைக்கும் அவள் திரும்பி வரல சார். அவள் எங்கே இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க சார். அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணை காணும் தேடி போனேன், என் பையனையும் காணும் சார். சார், யாராவது பணம் கேட்டு மிரட்டினாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சார் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்கேன் சார். முதல்ல அழுவுறதை நிப்பாட்டுங்க. இன்னும் 2 நாளில் அவங்க பசங்க வீட்டில் இருப்பாங்க. யோ, போ சொல்லி அவங்கள. போக சார் சொல்லிட்டார்ல, கவலைப்படாதீங்க. பிரைவேட் நம்பராக இருக்கு. ஹலோ, வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் முருகேசன். என்ன சார், பிள்ளைங்களை காணோம்னு பெற்றவங்க கண்ணீர் வடிச்சிட்டு போகிறாங்களா? யார்ரா நீ? அது உனக்கு போக போக தெரியும். இந்த கேஸ் உங்ககிட்ட தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக தான் 1 மாதமாக காத்திருந்தேன். மொத்தா பொறுக்கி நாய, நீ என் கையில் கிடச்சா சாவடிச்சிருவா. ரொம்ப பொங்காதீங்க போலீஸு. நான் சொல்கிறத கேட்டால் அந்த பொண்ணும் பையனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை நீ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உன் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத கேட்குறியா இல்லை ஃபோனை வைக்கிறியா? யுவர் சாய்ஸ். சொல்லு. அது நீ இப்போ என்ன பண்ணுறன்னா, நம்ம புளியங்குடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருவ காடு இருக்கும். அங்கே சிகப்பு கலர் துணியை கட்டி ஒரு குச்சி ஊனி இருக்கும். அந்த இடத்துல ஒரு அடிக்கு நோண்டிப்பார். ஒரு கருப்பு பையில் அந்த பொண்ணோட பொக்கிஷமே இருக்கும். போ 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 போ. கொன்று போச்சிட்டானா? சார் போலாமா சார்? ஏ தலியா, எவ்வளோ ஒருத்தா செத்தான். ஐயோ. டேய், சாரி சாரி சாரி. அது அந்த பொண்ணோட கர்ப்பப்பைன்னு சொல்ல வந்தேன், கருப்பு பையன்னு சொல்லிட்டேன். அதோட சேர்ந்து ஒரு ஆணுறுப்பும் இருக்குமே, அது அந்த முருகேசன் பையனோட தண்டா. சத்தியமா போய் சொல்லலை, ஏன்னா அது அறுத்ததே நான் தானே. ரத்த வரி பிடிச்ச நாயே, கொன்னுட்டியடா. அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த பையனோட ஆணுறுப்பை நான் அறுக்கும்போது
அவன் கத்துனாம் பாரு, அடடடடா, அந்த சத்தம், அந்த கதறல், அப்பா. கேட்குறியா? ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அனுப்பட்டுமா? எனக்கு வேலை நிறையா இருக்கு, ஃபோனை வைக்கிறேன். நோத்தா, என் சட்டம் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏண்டா, தப்பு பண்ணவன் சட்டத்தை ஏமாத்தி ஊருக்குள்ள உயிரோட சந்தோஷமா வாழுவான், தப்ப தட்டி கேட்டா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதா? அப்பம் சம்பாதிச்சு வச்ச சொத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு சேரும், அப்பம் சேர்த்து வச்ச பாவம் பிள்ளைங்களுக்கு சேராதாடா? என்னடா உங்க சட்டம்? இது நான் எழுதின சட்டம், என்னைக்கு மாறாது. நீ என்ன ஜட்ஜா, கடவுளடா? உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. நீ என்னடா என்ன கண்டுபிடிக்கிறது? இது ஆரம்பம்தான். இந்த நாடு பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எழுதி வச்சுக்க, கூடிய சீக்கிரம் உன் கண் முன்னாடி வந்து நிக்கிறேன், முடிஞ்சா பொடி. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார் சொல்லுங்க சார். எனக்கு இப்போ வந்த கால் லாஸ்ட் லொகேஷன் எங்கே காட்டுது பாருங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் வெயிட் சார். மாட்டு வடா, மாட்டு வடா. சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க. சார் லாஸ்ட் நீங்கள் சொன்ன நம்பர் வந்து 9597286213 சார். ஆமாம், இந்த நம்பர் சார் புதுச்சேரியை காட்டுது சார். சார் ஒரு நிமிஷம் சார், இந்த நம்பர் இப்போ காரைக்கால் சிக்னல் கட் ஆயிடுச்சு சார். தா, எப்படி 5 நிமிஷத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து காரைக்கால் வர முடியும்? இந்த கர்ப்பப்பையோட கமிஷனர் முன்னாடி போய் நிற்க மாட்டேன்டா. இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை பிடிக்கிறேன்டா. ஏண்டா, தப்பு பண்ணவன் சட்டத்தை ஏமாத்தி ஊருக்குள்ள உயிரோட சந்தோஷமா வாழுவான், தப்ப தட்டி கேட்டா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதா? ஹலோ முத்து சார் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதில் முருகேசன் வயசு 45, கார்த்தி வயசு 19. இவங்க 2 பேர் மேலே தமிழ்நாட்டில் ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணி உடனே சொல்லுங்கள். இமிடியேட்லி, அர்ஜென்ட்டு. சொல்லுங்கள் முத்து. சார், இன்ஸ்பெக்டர் முத்து பேசுகிறேன் சார். நீங்கள் அனுப்பின அட்ரஸில் உள்ள பேரை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார். தமிழ்நாட்டில் எந்த கேஸும் அவங்க மேலே இல்லை சார். கன்ஃபார்ம் சார். கன்ஃபார்ம் தானே? ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார். கன்ஃபார்ம் சார். ஓகே. சரி. அதான் கையை பார்த்தா தெரியுதே. முருகேஷ், சொல்லுங்கள் சார். ஊரில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். உங்கள் பசங்களை பற்றின முக்கிய தகவல் கிடச்சிருக்கு. அப்படியா சார்? ஆமாம். அப்படியா சார்? சொல்லுங்கள் சார். நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வந்துடுங்க. வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். நீங்கள் வர்றது யாருக்கும் தெரிய ஓகே வேணாம். சார். ஓகே சார், யாருக்கும் தெரியாது சார், நான் மட்டும் வந்துடுறேன் சார். முருகேசா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 2ஆம் தேதி 2024 பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டையில் சோலை நகர்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் 9 வயசு பொண்ணை காணும்னு பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த சின்ன பிள்ளை பேர் ஆர்த்தி. உன் பிள்ளைங்களை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தியே, அதே தேதியில் தான். நல்லா எரியட்டும். கடைசியாக அந்த பொண்ணை எங்கேருந்து எடுத்தாங்க தெரியுமா? சாக்கடையிலேருந்து மூட்டையில் பணமாக எடுத்தாங்கடா. காமவெறி பிடிச்ச நாய்ங்க கஞ்சா போதையில் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கடிச்சு கொதறி போட்டாங்கடா. அதில் முக்கிய குற்றவாளி யாரு தெரியுமா? தா பாரு, ஞாபகம் வருதா? போச்சுடா, மாட்டினோம். ஒருவேளை கருணாஸுங்கிற பேரில் கேஸ் இருந்தா? புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி. அடா பாவி, குதித்து விளையாடிய இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கியா? செத்தடா நீ, செத்தடா. வீசிய இந்த இளைஞரும் 54 வயது முதியவர். பாரு, நான் சொல்லிட்டான் யாருன்னு. முருகேஷ் என்கிற கருணாஸ். நீ பார்க்க வேண்டியது இன்னொன்று இருக்குடா. உன் பிள்ளைங்களை கடத்தினானே ஒருத்தன், உன் பொண்ணோட கர்ப்பப்பையையும்
உன் பையனோட ஆணுறுப்பையும் அறுத்து எரிஞ்சிட்டான்டா. உன் வம்சத்தையே அழிச்சிட்டான்டா. சாவுடா ஆ சாவுடா. ஆ என்னை விட்டுருங்க. ஆ அத்தா அத்தா வலிக்குது. இப்படி தானடா அந்த 9 வயசு குழந்தை ஆத்தி கத்திருப்பா கதறி இருப்பா. ஆமா, உன்னை இப்படியே உயிரோட விட்டா நீ இன்னொரு புள்ள பெற்றுக்க மாட்டேங்க. என்னடா நிச்சயம்? அந்த குழந்தை ஆர்த்தியோட அப்பனோட இடத்துல இருந்து நான் என் கடமையை செய்யறேன்டா. சாவுடா. இன்னைக்கு ராத்திரியே உன்னை கல்லில் கட்டி கடலில் இறக்குறேன்டா. உன் பிள்ளைங்கள மட்டும் இல்லை, உன்னையும் சேர்த்தே தேடுறேன். தேடிட்டே இருப்பேன். என்ன சார் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு? தீப்பெட்டி கூடிய சீக்கிரம் உன் கண் முன்னாடி வந்து நிற்கிறேன். முடிஞ்சா பொடி. இந்த குரல் அவன்தான், அவனே தான். ச்சே.